ஹலோ விஸ் வணக்கம். திருமணத்துக்கு முன்பு அக்ஷயாவுக்கு கண்டிஷன் போட்டு கஷ்டப்படுத்தினாரா நெப்போலியன் மகன் தனுஷ். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் அறியப்பட்ட நெப்போலியன் மகன் தனுஷ் அக்ஷயாவை திருமணம் செய்வதற்கு முன் போட்ட கண்டிஷன் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. இயக்குனர் பாரதிராஜாவில் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகம் செய்யப்பட்டவர் நெப்போலியன். இவர் நடிகராக நடித்த புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில இதைத் தொடர்ந்து இவர் ஹீரோவாக மட்டும் நடிக்காம வில்லன், குணச்சித்திர நடிகர் என சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து பிரபலமானார். குறிப்பாக இவர் நடித்த எட்டுப்பட்டி ராசா, சீவலபுரி பாண்டி போன்ற படங்கள் ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. சினிமாவில் முன்னணி வேடத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அதிரடியாக தன்னுடைய மாமா மூலம் திமுக கட்சியில இணைந்த நெப்போலியன் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மாறினார். இதைத் தொடர்ந்து திமுக கட்சி சார்பில் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டு எம்பியாக மாறினார். மத்திய இணையமைச்சராகவும் இருந்த நெப்போலியன் தன்னுடைய குடும்பம் மற்றும் குழந்தைகளுக்காக முழுவதுமாக அரசியல் இருந்து விலகி அமெரிக்காவுக்கு சென்றார். நெப்போலியன் மகன் தனுஷுக்கு சிறு வயதிலிருந்தே தசை சிதைவு நோய் இருந்தது. 3 வயதுல இந்த பிரச்சனை கண்டறியப்பட்ட நிலையில 10 வயதுல முழுவதுமாக நடக்க முடியாமல் போனது. ஆயுர்வேத சிகிச்சை முறையில ஓரளவு கட்டுக்குள் வந்த போதும் மேல் சிகிச்சைக்காக குடும்பத்தோடு அமெரிக்காவில் செட்டில் ஆனார். நடிகர் நெப்போலியன் மற்றும் அவருடைய மனைவிக்கு இரண்டாவது மகனை விட மூத்த மகன் தனுஷ் மிகவும் ஸ்பெஷல். காரணம், திருமணமாகி 5 வருஷம் ஆன பிறகு தவமிருந்து பிறந்த இந்த ஆள் தான். தனுஷ் பிறப்பதற்கு முன் நெப்போலியன் ஷூட்டிங் நடக்கும் இடங்களுக்கு சுதாவும் செல்வது வழக்கம். இப்படி சுற்றி கொண்டே இருந்ததால 3 முறை அபாசனம் ஆகியுள்ளது. பின்னரே தனுஷ் பிறந்துள்ளார். 1000 கோடி சொத்துக்கு அதிபதியாக நெப்போலியன் இருந்தாலும் சுதா தான் தன்னுடைய மகனுக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். அதே போல குழந்தைகளுக்கான உணவிலும் அதிக அக்கறை காட்டுவார். சுதா வெஜிடேரியன் என்றாலும் குடும்பத்துக்காக நான் வெஜிடேரியன் செய்ய கற்றுக்கொண்டார். இந்த நிலையில் தான் தன்னுடைய மகன் தனுஷ் திருமண வயதை எட்டியதும் தன்னுடைய கடமையை பூர்த்தி செய்யும் விதமா மகனுக்கு பல இடங்கள்ல பெண் தேடி இருந்தார். மகனை திருமணம் செய்து கொள்ளும் பெண் தமிழ் பெண்ணாக தான் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த நிலையில திருநெல்வேலியை சேர்ந்த உறவினர் பெண்ணான அக்ஷயா என்பவரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அதன்படி தனுஷ் அக்ஷயா திருமண நிச்சயத்தம் முடிந்த சில மாதங்களிலேயே இவருடைய திருமணம் ஜப்பான்ல தமிழ் கலாச்சாரத்தின்படி வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. இது குறித்து புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வைரலானது. மேலும் திருமணத்துக்கு பின்னர் தனுஷ் மற்றும் அக்ஷயா இருவரும் பல பேட்டிகள் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் திருமணத்துக்கு முன் அக்ஷயாவுக்கு நெப்போலியன் மகன் தனுஷ் போட்ட ஒரு கண்டிஷன் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தனுஷுக்கு விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிடுவதில் அதிக விருப்பம் கொண்டவர். இதன் காரணமாகவே தென்னிந்திய உணவுகளை விரும்பி சாப்பிடும் தனுஷ் தான் திருமணம் செய்து கொள்ள உள்ள பெண்ணுக்கு நன்றாக சமைக்க தெரிய வேண்டும் என்கிற கண்டிஷனை போட்டுள்ளார். அக்ஷயாவுக்கு சில சமையல்கள் சமைக்க தெரியும் என்றாலும் கணவன் தனுஷுக்காக கஷ்டப்பட்டு விதவிதமாக சமையல் செய்ய கற்றுக்கொண்டுள்ளார். இது குறித்து தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதே போல நெப்போலியன் மகனின் தாம்பத்திய வாழ்க்கை டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணலாம். டாக்டர் சொன்ன தகவல் இதுதான். மகனுக்காக பல கோடிகளை நெப்போலியன் செலவழித்திருக்கிறார். பலரும் நெப்போலியனுக்காக ஜப்பானுக்கு வந்து தனுஷின் திருமணத்தில் கலந்து கொண்டாங்க. இவர்களின் திருமண வீடியோ இணையத்தில் வைரலானுச்சு. மருத்துவர் சொன்ன தகவல். இது குறித்து யூடியூப் சேனலுக்கு மருத்துவர் ஜெயஸ்ரீ பேட்டி அளித்திருக்காரு. அதுல நெப்போலியன் மகனுக்கு தசை சிதைவு நோய் இருக்கிறது. அவருடைய உடம்பிலும் மசில்ஸ் இருக்கும். அது நாம் வளர வளர அதுவும் சேர்ந்து வளரும். ஆனா தசை சிதைவு இருப்பவர்களுக்கு ஜீனிலேயே பிரச்சனை இருக்கும். இது பிறக்கும் போதே இருக்கும். அந்த நோயால பாதிக்கப்பட்டவர் வளர வளர மசில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். இந்த நோய் ஒரு குழந்தைக்கு இருக்குது என்பதை 4 வயதில் தான் தெரிய வரும். ஸ்கேனில் தெரியாது. கர்ப்பமாக இருக்கும்போது ஸ்கேன் எடுத்திருப்பார்கள். அதில் தெரிந்திருக்குமோ என சிலர் கேட்பார்கள். ஸ்கேன் எடுப்பது என்பது குழந்தையின் முகம், மூக்கு, உதடு, கால், விரல், இதயம் இது எல்லாம் நன்றாக வளர்ந்திருக்கதா என்று பார்ப்பதற்கு தான். இதுல குழந்தை பிறந்த பிறகு எந்த நோயால பாதிக்கப்படும் என்பதை சொல்ல முடியாது. இந்த தசை சிதைவு நோய் ஜீனிலேயே இருக்கக்கூடிய நோய். இதற்கு இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படல. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. இந்த நோய் இருப்பவர்களால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. ஆனா டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனா அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கு. தனுஷுக்கு இந்த நோய் இருப்பதால அடுத்து உருவாக்கக்கூடிய அந்த கருவிற்கும் இந்த நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. இதனால கரு உருவாக்கக்கூடிய அந்த விந்த நோய் எடுத்து பரிசோதித்தாலே கருமுட்டையில என்ன நோய் வரும் என்பது தெரிந்துவிடும். இதனால இந்த நோய் பாய்ப்பு இல்லாத கருமுட்டையை எடுத்து வளர வைத்து குழந்தையை உருவாக்கலாம். ஆனா தனுஷால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது என்று மருத்துவர் கூறியிருக்காரு. அதே நேரம் 5 வருஷம் கழிச்சு பிறந்த மகன் அந்த குறை இருந்தது. ஆனா சஷ்டியில நடந்த அதிசயம். நெப்போலியன் மனைவி பேட்டி. நடிகர் நெப்போலியன் மனைவி தன்னுடைய மூத்த மகன் தனுஷ் தனக்கு திருமணத்துக்கு பிறகு 5 வருடம் கழித்து பிறந்தார் என்றும் தற்போது தன்னுடைய வாழ்க்கையில சஷ்டியில் நடந்த சந்தோஷமான நிகழ்வு குறித்தும் பேசியிருக்காரு. இணைத்து திறந்தாலே சில தினங்களாக நெப்போலியன் வீட்டு திருமண செய்தி தான் அதிகமாக பேசப்பட்டு வருது. நடிகர் நெப்போலியன் 15 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் குடிபெயர்ந்து விட்டார். சினிமா மற்றும் அரசியலை விட்டு விலகி அமெரிக்காவில் ஐடி பிசினஸ் செய்து வரும் நெப்போலியன் தன்னுடைய மூத்த மகன் தனுஷுக்கு ஜப்பான்ல திருமணம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தனுஷ் குறித்து அவருடைய அம்மா பேட்டி ஒன்றில் பேசியிருக்காரு. அதுல அவர் பேசுகையில என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு நான் என்னுடைய கணவரோடு ஷூட்டிங் சென்று விடுவேன். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கு நானும் பயணித்துக் கொண்டே இருந்தேன். தொடர்ச்சியாக இப்படி பயணம் செஞ்சதால எனக்கு 3 முறை அபாசனம் ஆகிவிட்டது. அதன் பிறகு 4வது முறை கர்ப்பமாக வேண்டும் என்றால் முழுமையாக ஓய்வில் இருந்ததா முடியும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அதனால நான் 2 வருடம் ரெஸ்ட்ல இருந்தேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய மகன் பிறந்தார். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச 5வது வருடத்துல என்னுடைய மகன் பிறந்தான். மகன் பிறந்த போது அந்த மருத்துவமனையில பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடினோம். எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு என்னுடைய மகன் ரொம்பவும் ஸ்பெஷல். அவருக்கு 4 வயதுல தசை சிதைவு நோய் பாய்ப்பு ஏற்பட தொடங்கியது. அப்போது தொடங்கி நாங்கள் அந்த நோய் குறித்து பலவித ஆராய்ச்சிகள் செய்தோம். அதிகமாக விசாரித்துக் கொண்டே இருந்தோம். ஆனால் 10 வயதுக்கு பிறகு அவரால் நடக்க முடியாம ஆகிட்டது. அவருடைய உடல்நிலை குறித்து நான் தான் அதிகமாக பயப்படுவேன். ஆனால் என்னுடைய மகன் எப்போதும் தைரியமாக இருப்பார். டாக்டர் கூட அப்படி இப்படி என்று ஏதாவது பயங்கரமா சொன்னா கூட அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்று என்னுடைய மகன் பேசுவார். அவருடைய தைரியத்தால் தான் நாங்களும் நிம்மதியா இருக்கிறோம். இப்போது நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மகனுக்கு கல்யாணம் முடிந்து விட்டது. கடந்த சஷ்டி அன்று என்னுடைய
என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று நான் காலையில் இருந்து சாப்பிடாம விரதம் இருந்தேன். ஆனா இந்த சஷ்டி அன்று என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. இது எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கிறது. என் மகனின் திருமணத்தின் போது கூட நான் பகல் முழுக்க சாப்பிடவில்லை. எல்லோரும் கல்யாணம் தான் முடிந்து விட்டது, இன்னைக்கு கூட நீங்க விரதம் இருக்கணுமான்னு கேட்டாங்க. ஆனா நான் கண்டிப்பா இருப்பேன், என்னுடைய மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று சொல்லி இந்த விரதத்தை முடித்தேன். இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன். எனக்கு தங்கம் போன்ற ஒரு மருமகள் கிடைத்திருக்கிறார். அவர் என்னுடைய மகன் மீது அதிகமான பாசம் வைத்திருக்கார். இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அந்த பேட்டியில பேசியிருக்கிறார். அதே நேரம் ஜெயித்து காட்டுற நெகட்டிவிட்டிக்கு நெப்போலியன் மகன் தனுஷ் பதிலடி. தனுஷ்க்கு பலர் வாழ்த்து தெரிவித்த போது ஒன்றுமே செய்ய முடியாத ஒருவருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கிறீர்களே என்று விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில தனுஷ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் பேசியதாவது, அதில் அவர் பேசும்போது என்னுடைய கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லும் வகையில பலரும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பலர் பாசிட்டிவாக மெசேஜ் அனுப்பிய அதே நேரத்தில் சில நெகட்டிவாகவும் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஜெயித்து காட்ட வேண்டும். ஆனா அது என்ன பெரிதாக பாதிக்கவில்லை. அது எனக்கு மோட்டிவேஷனாக தான் இருந்தது. அது என்ன மேம்படுத்திக் கொள்ள நான் ஜெயிக்க உத்தேசம் தரக்கூடியதா இருந்தது. ஆகையால நான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வெறியில இருக்கிறேன். ஆகையால நான் சாய்த்து விட்டு உங்களிடம் பேசுகிறேன். என்னை போல இருக்கும் பல பேரை இவனால் பண்ண முடியும் பண்ண முடியாது என்று கூறி கிண்டல் அடிப்பாங்க. ஆனா நீங்க அதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாதீங்க. நீங்க உங்களுடைய முழு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. எதை வேண்டுமானாலும் நீங்க சாதிக்க முடியும். இவ்வாறு அவர் அது பேசியிருக்கிறார். முன்னதாக இந்த திருமணம் குறித்து நெப்போலியனும் அவரது மனைவியும் யூடியூப் சேனலுக்கு பேசினர். அந்த பேட்டியில அவர்கள் பேசியதாவது, தனுஷுக்கு ஜப்பான் நகரின் டோக்கியோவுக்கு செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் விருப்பமாக இருந்தது. இந்த நிலையில் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தோம். இதற்கிடையே அவனுக்கு பெண் கிடைத்து விட்டதாக தகவல் கிடைத்தது. இரண்டும் ஒரே நேரத்தில் வருகிறது என்று எண்ணி தனுஷிடம் தற்போதைக்கு இந்த டோக்கியோ நகரின் ட்ரிப்பை கேன்சல் செய்துவிட்டு கல்யாண வேலைகளை கவனிக்கலாமா என்று கேட்டோம். அதற்கு தனுஷ், நான் இந்த ட்ரிப்புக்காக கிட்டத்தட்ட 8 வருடங்கள் காத்திருக்கிறேன். ஆகையால எனக்கு இந்த ட்ரிப்பு முக்கியம், கல்யாணமும் முக்கியம். ஆகையால இந்த கல்யாணத்தை ஜப்பான் நகரின் டோக்கியோவில் நடத்தலாமே என்று கூறினார். அவன் முடிவுப்படியே நாங்கள் ஜப்பான்ல கல்யாணத்தை நடத்த முடிவு செய்தோம். எங்களுக்கு மருமகள் அக்ஷயாவை நாங்கள் தேர்ந்தெடுக்க பல்வேறு கட்டங்களை தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. முதல்ல என்னுடைய மாமனார் தரப்பில் இருந்தால் இப்படி ஒரு பெண் இருக்கிறது, அந்த பெண்ணிற்கு தனுஷை பற்றி தெரியும், எல்லாம் தெரிந்துதான் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று கூறினார். ஆனா எனக்கு அதுல பெரிதாக நம்பிக்கை இல்லை. இதையடுத்து என்னுடைய அண்ணனை நேரடியாக சென்று அக்ஷயா குடும்பத்தை பார்க்க வைத்தேன். அவர் ஓகே சொன்ன பின்னர் நானும் என்னுடைய மனைவியும் நேரடியாக சென்று அக்ஷயாவிடம் பேசினோம். அப்போது, நீ விரும்பிதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்கிறாய், உன்னை யாராவது இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறார்களா உள்ளிட்ட பல கேள்விகளை முன்னிச்சோம். ஆனா அவர், நான் தனுஷின் வீடியோக்கள் பலவற்றை பார்த்திருக்கிறேன், தனுஷ் எனக்கு பிடிக்கும், அதனால்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக பேசினார். இன்னொன்று, என்னுடைய மாமனார் அந்த பெண்ணை சிறு வயதிலிருந்தே பார்த்து வந்திருக்கிறார். அவளது முகத்துல எப்போதும் ஒரு சிரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அவளிடம் ஒரு கனிவு இருந்தது. எல்லாவற்றையும் விட அவள் மிக மிக பொறுமைசாலி. இந்த குணங்கள் எல்லாம் அக்ஷயா தான் தனுஷுக்கு கச்சிதமாக இருப்பார் என்று எங்களை முடிவு செய்ய வச்சது. எனக்கு கல்யாணமான பின்னர் என்னுடைய மனைவியை நான் செல்லும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அழைத்து சென்று விடுவேன். அதனால என்னுடன் அவளும் நிறைய டிராவல் செய்ய வேண்டிய நிலைமை உருவானது. இதனாலே பலமுறை அவருக்கு கருச்சிதைவு நடந்தது. இதையடுத்து மருத்துவர் அவரை டிராவல் செய்ய வேண்டாம் என்று கூற அதன்படியே செய்தோம். அதன் பின்னர் பல வருடங்கள் காத்திருந்து 5வது வருடத்துல பிறந்தவர் தான் தனுஷ். அதனால அவன் எங்களுக்கு மிக மிக ஸ்பெஷலான குழந்தை என்று பேசினார்.